கோ தர்மகாங்கிற கேள்வி ஏன்? எந்த தர்மம் சிரேஷ்டமான தர்மங்கிற கேள்வி ஏன்? மடத்தடமான கேள்விகளுக்கு பதில் சொல்றது இல்லை அப்படின்னு தான் இருப்போம். ஆனா பீஷ்மாச்சாரியால் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அப்ப அந்த கேள்வியை பரிசீலனம் பண்ணணும். மடத்தனமான கேள்வி இல்லை. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயம் இருக்கிறதுனாலதான் அந்த கேள்வியே எழும்புறது என்று அந்த கேள்வியை பற்றி சகஸ்ர மகாபாரதத்துல சாந்தி பர்வாதான் மிகவும் பெரிசு. சாந்தி பர்வ மகாபலம் என்று மகாபாரதத்தை விருட்சமாக வர்ணிக்கும் பொழுது அதனுடைய மூலம் எது, அதனுடைய பலம் எது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது மகாபாரதத்துக்கு பலம் சாந்தி பர்வம் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆதி பர்வாவிலிருந்து ஆதி பர்வா, சபா பர்வா, ஆரண்ய பர்வா, விராட்ட பர்வா முதலிய பர்வாக்கள் கீழே, உத்தியோக பர்வா முதலிய பர்வாக்கள் கீழே ஆயிருக்கு. அதற்கு பிறகு யுத்தம் ஆரம்பிச்ச பிறகு பீஷ்ம பர்வா, துரோண பர்வா, சல்ய பர்வா, சௌப்திக பர்வா முதலிய பர்வாக்கள் ஆயிருக்கு. ஆக 18 பர்வா மகாபாரதம். அதுல சாந்தி பர்வாங்கிறது ஒண்ணும். இது 17வது பர்வா. இந்த சாந்தி பர்வா அப்படிங்கிற இந்த பர்வாதான் மற்ற எல்லா பர்வாக்களும் சோலையும் கிளையும் வேறும் போல இதுதான் மகாபலம் பாரத விருட்சத்துக்கு அப்படின்னு இந்த பர்வாவுக்கு பெருமையை சொல்றா. காரணம் என்னன்னா இதுலதான் தர்மம் சொல்லப்படுறது. தர்மம் ஆச்சரியமா சொல்லப்படுறது. சாந்தி பர்வாவை போல ஒரு கிரந்தம் எந்த நாட்டிலையும் எவனும் எழுத முடியாது. வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர் கிருஷ்ணத்வைபாயனம் வித்தி நாராயணம் அப்படிங்கிறார். கிருஷ்ணத்வைபாயனரே நாராயணன். ஏனால் மகாபாரத கிருத்து கோன்யா. ஒரு மனுஷன் எழுதிட முடியுமா? மகாபாரதம் எழுதிட முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு மகாபாரதம் அறிவு களஞ்சியம். அது ரொம்ப பெருசுங்கிறதுக்காக சொல்லல. ரொம்ப பெரிய ஆர்டிகல், பெரிய பாரதங்கள், பெரிய ஹிஸ்டரி, உலக ஹிஸ்டரி கூட எழுதிவிடலாம். ஆனால் அர்த்த புஷ்டி வேணும். அர்த்த புஷ்டி வேணும். 2 நிமிஷம் பேசினாலும் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கணும். 8 மணி நேரம் பேசி பிரயோஜனம் இல்லாத பேச்ச காட்டில. அதுபோல சில நாவல் பிரயோஜனம் இல்லாத பெரிய பெரிய புஸ்தகங்கள் பக்கம் ஜாஸ்தியா உள்ளது நிறைய இருக்கலாம். மகாபாரதம் ஆகிருத்தியிலையும் பெருசு, அர்த்தத்திலையும் பெருசு. இப்படி ஒரு கிரந்தத்தை சமுத்திரத்தை நிர்மாணம் பண்றது போலதான்